சரி வாமா போய் சாப்பிடலாம் வாமா. பாட்டி எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க பாட்டி? இப்போதான் வந்தம்மா சீன். ஏய் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கே. என்ன உங்கள் அத்தை கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களா? ஆமாம் பாட்டி, எனக்கு சிம்ரனுக்கு கவினுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதான் போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா பாட்டி? நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, கல்யாணத்துக்கு சுற்றிங்கிற ஊருக்கு வரணும்னு எண்ணமே இல்லையா உனக்கு? பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நானே கண்டிப்பாக வரேன் பாட்டி. கல்யாணம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வரேன். நான் ஊருக்கு வராது எப்படி இருப்பேன்? வந்து உங்களை மாமாவை தாத்தா எல்லாம் பார்ப்பல. வருவேன். பார்க்குறேன், ஊருக்கு வரையா இல்லை எங்கள் அத்தை சொத்தன்ட்டு அங்கே போறியான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்க பாட்டி, இப்படிலாம் பேசாத. எங்கள் அத்தை எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணுறாங்க. பாரு, சிம்ரனுக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது எனக்கும் செலக்ட் பண்ணி தான் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எதுக்கு சும்மா நீங்கள் அவங்கள பேசுகிறீங்க? ஆமாண்டி அம்மா, அவங்க அத்தையை ஒன்று சொல்லிடக்கூடாதே, அப்படியே கோவம் உனக்கு பொத்துக்கிட்டு வந்துடுமே. சரி பாட்டி, சிம்ரன் மட்டும் அங்கே நிற்கிறா, நானும் போயிட்டு அங்கேயே நிற்கிறேன் பாட்டி. நீங்கள் வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாத்தியாடி உன் பொண்ணு என்னம்மா வாய் பேசுகிறா? இப்படிதான் கற்றுக் கொடுத்து வைப்பியா? பாட்டியை பற்றி நீ நல்லதனமாக பேசினா தானே என்னை பற்றி உன் பொண்ணுக்கிட்ட. நீ என்னை பற்றி உன் பொண்ணுக்கிட்ட நீ இல்லாத பொல்லாத என்ன பேசுகிறியோ தெரில. அதான் அது என்கிட்ட எப்படி பேசிட்டு போகுது பாரு. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலைம்மா, அவளாக பேசுகிறாம்மா. என்னையும் அப்படிதாம்மா பேசுகிறா அவள். நானும் அவள்கிட்ட சொல்லியம்மா கொடுக்குறேன். நான் உன்னை போய் அதெல்லாம் சொல்லுவேனாம்மா. அவளாக பேசுகிறாம்மா. நான் யாரையுமே எதுவுமே நான் சொல்கிறது இல்லை. அம்மா கல்யாணத்தில் வந்து வேணாம்மா, எங்கள் வீட்டுக்காரர் வராருமா. என்னம்மா அன்னைக்கு அத்தையும் சாப்பாடு கூட்டிகிட்டு போய் போட்டு வந்தியா? அங்கே போட்டு வந்துட்டேங்க. அட வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, இப்போதாம்மா வந்தேன். போய் சாப்பிடுங்கம்மா. இதோ இப்போதாம்மா சாப்பிட்டு வந்தேன். அன்னைக்கு வீட்டுன்னு போயிட்டு சாப்பிட வச்சுதாம்மா அதை கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி வாங்கம்மா, குழந்தைங்களா கூட நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். அத்தை வாங்க அத்தை, நம்ம எல்லாம் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாங்க அத்தை. எடுக்கலாம்ப்பா, எடுக்கலாம், ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் நேரம் பொத்து போய் எடுத்துக்கலாம். அடடா வாங்க சம்மந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? வாங்க எப்போ வந்தீங்க? இப்போ தான் சம்மந்தி அம்மா வந்தேன். அன்னைக்கிளி அம்மா கூட்டின்னு போய் சாப்பிட வைமா. இல்லை சம்மந்தி அம்மா, இப்போ தான் அன்னைக்கிளி கூட்டின்னு போயிட்டு சாப்பிட வச்சு கூட்டின்னு வந்தாங்க. சரி வாங்கம்மா, போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாங்க சம்மந்தி அம்மா. வாங்க போகலாம். வாங்க மாமா, வந்து நில்லுங்க, நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பரவாயில்ல நில்லு ரம்யா, நம்ம ஃபேமிலி தானே, நில்லுமா. அத்தை வாங்க அத்தை, வந்து நில்லுங்க அத்தை. நில்லுமா ரம்யா, நில்லுமா. ஸ்மைல் ப்ளீஸ். எல்லாம் இன்னொரு முறை கரெக்டாக நில்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு அத்தையை ரூம்ல இட்டுன்னு போயிட்டு தூங்க வைமா. சரிங்க, கூட்டிகிட்டு போகிறேங்க. அம்மா வாங்கம்மா, ரூமுக்கு போகலாம். சரி வாம்மா போகலாம். பஞ்சவர்ணம், இப்போ நிலங்கு வைக்கணும்லம்மா? ஆமாம் பெரியம்மா, இப்போ நிலங்கு வைக்கணும் பெரியம்மா. பஞ்சவர்ணம் இப்போ நிலங்கு வச்சிடலாமா? ரம்யா ஒரு 5 பேராக சேர்ந்து நிலங்கு வச்சிடலாமா? பஞ்சவர்ணம் எங்கம்மா? அன்னைக்கு ஆளை காணோம், நிலங்கு வைக்கணும். அண்ணி வந்து அத்தையை ரூமுக்கு விட்டு வரத்துக்கு போயிருக்காங்க. நான் அதை கூட்டிகிட்டு வரேன். அப்படியே கீழே உட்காருங்க. நிலங்கு வச்சுட்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். நீங்கள் போய் தூங்கிட்டு காலையில் முகூர்த்தத்துக்கு கரெக்டாக சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகிடுங்க. நிலங்கு வச்சாச்சு அண்ணி, நீங்கள் போயிட்டு வைங்க அண்ணி. அன்னைக்கு நீ வந்து நிலங்கு வைமா. நிலங்கு வச்சாச்சு, புது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். என்ன பஞ்சு வரணும் பாடுற? அத்தை ரம்யா, நீங்கள் 2 பேரும் வைங்க அத்தை. வெய்மா பஞ்சு வரணும். இதை நான் வந்து வைக்கிறேன். ரம்யா நீயும் வாமா. எல்லா டிஷ்ஷையும் கழிஞ்சு போட்டோம். புது மாப்பிள்ளை பெண்ணுக்கும் ஆரத்தி. மெல்ல 2 பேரும் எழுந்துட்டு போயிட்டு அவங்கவுங்க ரூமில் போய் தூங்குங்க. வெடிகாலம் எழுந்துக்கணும் முகூர்த்தத்துக்கு. சீக்கிரம் போய் தூங்குங்க. கொடுங்க அத்தை, நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றிட்டு வரேன். என்னம்மா கவின் தூங்கிட்டானம்மா? ஆமாண்டி அம்மா, வந்த உடனே குழந்த டயர்டில் தூங்கிடுச்சு. நீங்கள் தான் மேடம் பிஸியாக இருக்கீங்க. ஒரு அம்மா வந்துக்கிறேன், அம்மா கூட உட்காந்து பேசணும் கூட இல்லாத நீ பாட்டுன்னு சுற்றி நிற்கிற. என்ன பண்ணுறது? அம்மா அந்த அம்மா வந்து பஞ்சவர்ணத்தோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கம்மா. அவங்க எங்கிட்ட மேலே ரொம்ப பாசமாதமாக இருப்பாங்க. ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அம்மா பஞ்சவர்ணம் வந்து சொன்னான். வேறு ஒன்றும் இல்லைம்மா, அதை போயிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நேரத்தில் எதம்மா வந்துட்டேன். கோச்சுக்காதம்மா.
நான் ஒன்றும் கோச்சிக்கல. எங்க உன் பொண்ணு ஆலியா காணா? அம்மா அவள் சிம்ரன்லாம் கூட விளையாடின்னு இருப்பாங்கம்மா, என் மாமியார் கூடலாம் இருப்பாம்மா. அம்மா மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்படிம்மா இருந்தாங்க? நல்லா அழகாக இருந்தாங்களாம்மா ஜோடி பொருத்தம்? ஆ நல்லா தான் இருந்தாங்க. ஏன் இந்த பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நீ? நான் கேட்டு உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல, நல்லா தான் இருக்கான் அந்த பொண்ணு. ஒரு வார்த்தை கூட அம்மா கிட்ட சொல்லணுன்ற எண்ணமும் இல்லை. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு உனக்கும் எண்ணமே கிடையாது. என்ன பண்ணுறது? அம்மா அவ சின்ன பொண்ணுமா, இப்போ தான் காலேஜே முடிச்சா. அதுங்காட்டி டக்குன்னு அலைஸ் முடிஞ்சிடுச்சுமா. ஆமாம், பக்கத்துலேயே பொண்ணு வச்சுக்கிட்டு விட்டுட்டேன். உன் தம்பிக்கு நான் எங்கே போய் பொண்ணை தேடி கட்ட போகிறேன்னு தெரியல. நல்ல பொண்ணாக கிடைக்கணுமே. அம்மா என் தம்பிக்கு நல்ல பொண்ணாக பார்த்து ஜாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. ஒன்றும் கவலைப்படாதம்மா, இப்போத்துலேருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். பொண்ணு தேடினா கிடைக்க போகுது. சரி உங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லி வை, உன் தம்பிக்கு பொண்ணை பார்க்கலாம். சரிம்மா, படுத்து தூங்குமா. நாளைக்கு கல்யாண முகூர்த்தத்துக்கு எழுந்து ரெடியாகி சீக்கிரம் போகணும். சீக்கிரம் வர சொன்னாங்க. சரிம்மா, படுமா. அடுத்த நாள் காலை. ॐ गुरुवे नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। அனைவரும் என் குழந்தைங்க கல்யாணத்தை வந்து ஆசீர்வதித்து வாழ்த்துங்க.